ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th அக்கௌண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்கிறேன், என்னெல்லாம் 5 மார்க் வருமோ அது மஞ்சள் கலரில் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போனால் 7 5 மார்க்குமே எழுதலாம். 2 மார்க் 3 மார்க் வந்து தியரி ஓரியன்டாகவே பாருங்கள், சரிங்களா? 2 மார்க் 3 மார்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். படிக்க முடியாத பையனுக்கு இந்த மஞ்சள் கலர் மட்டும் பார்த்துட்டு போ. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இல்லுஸ்ட்ரேஷன்லேயும் ஒரு 2 சம் போட்டு பாருங்கள், எக்ஸசைஸ்லேயும் ஒரு 2 சம் போட்டு பாருங்கள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஜேர்னலு லெஜரில் ஒரே மாதிரி இருக்கும். நீ என்ன பண்ணுறன்னா காம்ப்ளிகேட்டாக இருக்கிற இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் ஒரு 1 2 அப்புறம் எக்ஸசைஸில் 1 2 அந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அங்கே என்ன கேட்டாலும் எழுத முடியும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தியரி 5 மார்க்கும் கேட்குறாங்க, லெஜருக்கு ஜேர்னலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு 5 மார்க்லலாம் கேட்குறாங்க. அது அண்ட் ஆல்சோ அந்த பெட்டி கேஷ்க்கும் அண்ட் 3 காலம் கேஷ் புக்குக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பெட்டி கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸுமே அந்த 5 மார்க்கில் கேட்குறாங்க. ஸோ ஒரு வேளை அந்த 3 மார்க்குமே 5 மார்க்கில் கேட்குறாங்கன்னு சொல்லி 3 மார்க்ஸில் கொடுத்துருக்கேன். தியரியை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு 2 தியரி இல்லைனா ஒரு தியரி வர்றதுக்கான வாய்ப்புகள் 5 மார்க்கில் இருக்குது. மீதி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்க்கலாமா? பட் ஜேர்னல் என்ட்ரிலாம் 1 வந்துடும், 1 அல்லது 2 வந்துடும். நீங்கள் இதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் 2 எக்ஸசைஸில் 2 சால்வ் பண்ணுங்கள், இதில் 2 சால்வ் பண்ணுங்கள், சரியா? அடுத்த லெஜர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இதெல்லாம் பார்க்கணும், இல்லுஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் பார்க்கணும். ஏதோ 1 2 சம்ஸு, இதில் ஒரு 2 சம் இதில் ஒரு 2 சம் சால்வ் பண்ணுங்கள். ட்ரையல் பேலன்ஸ் ரொம்ப ஈஸி, பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரையல் பேலன்ஸ் வந்து படித்தா போதும். அப்போ ட்ரையல் பேலன்ஸில் வந்து கிரெடிட் எது டெபிட் எதுன்னு சும்மா தூக்கி போட்டாலே போதும், அது ஸோ பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ இல்லுஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு 2 கணக்கு சும்மா அப்படியே போட்டு பாருங்கள், காம்ப்ளிகேட்டாக இருக்க சம்ஸை போட்டு பாருங்கள். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் சப்சிடரி புக்கு 1ல் இந்த 4 சம்லேருந்து ஒரு சம் கன்ஃபார்ம், அட்லீஸ்ட் அதையாவது பாரு, இல்லை அப்படின்னா மொத்தமாக அது பார்த்தீங்கன்னா சரி. அடுத்து யூனிட் 7ல் சப்சிடரி புக்கு 2 அப்படின்னா பெட்டி கேஷ் கண்டிப்பாக வரும். ஸோ 8வது 5வது கொஸ்டின், இல்லுஸ்ட்ரேஷன் 5வது, எக்ஸசைஸில் 8வது கொஸ்டின், இது வந்து கண்டிப்பாக வரும். இதெல்லாம் 5 மார்க்கில் 4th சப்டிவிஷன், சரியா? இந்த 4th ரோமன் நம்பரில் இருக்கும், உங்கள் புக்கில் எடுத்து மார்க் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க அந்த மஞ்சள் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்க சம்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒன்று எதிர்பார்க்கலாம். அது போக மீதியெல்லாம் இருக்கிறது நல்லா படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் அது மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்த சாப்டர் யூனிட் 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இந்த 10 9 இல்லுஸ்ட்ரேஷன் இது 3 நல்லா பார்த்தா 1 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 5 மார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையல் பேலன்ஸே 2 கேட்க வாய்ப்பு இருக்குது, லெஜரில் 2 கேட்க வாய்ப்பு இருக்குது, ஜேர்னலில் 2 கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு யூனிட்ஸும் கம்மி, ஃபஸ்ட் 2 யூனிட்ஸில் நமக்கு எல்லாமே 2 மார்க் 3 மார்க் கூட தான், 5 மார்க் கிடையாது. ஸோ அதனால் தியரி ஓரியன்டாகவும் 2 கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும். நீ போய் ஃபெயில் ஆகிட்டு வந்துடாத, நல்லபடியாக நல்லா பண்ணு, நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி யூனிட் 1 யூனிட் 3 யூனிட் 2 இப்போ நான் மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்க யூனிட் மட்டும் ரொம்ப முடியாத பசங்க படிச்சிங்கன்னா கூட அட்லீஸ்ட் பாருங்கள், யூனிட் 4 5 8 அட்லீஸ்ட் யூனிட் 7 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான் அது மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்க மட்டும் படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக சொல்கிறேன் 5 2 மார்க் 5 3 மார்க் கன்ஃபார்ம் எழுதலாம். மீதி எல்லாமே அந்த மஞ்சள் கலர் போக, மஞ்சள் கலர் மார்க் பண்ணதும் மீதி எல்லாமே யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 8 முடி என்னெல்லாம் தியரி கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க்கில் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் படிச்சுன்னா 7 2 மார்க் 7 3 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பிடிஎஃபாக நான் தர டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 20மே புக் பேக் தான் கேட்பான். ஸோ 20மே நீ வந்து 8 லெசனில் படிக்கிறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. அப்போ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபஸ்ட்டு 1 மார்க்கை முடிச்சுட்டு ட்ரையல் பேலன்ஸு, அப்புறம் சப்சிடரி புக்கில் இந்த 4 சம்மு, பெட்டி கேஷில் ஒரு சம்மு, இல்லுஸ்ட்ரேஷனும் பாரு, எக்ஸசைஸும் பாரு, அதுக்கப்புறம் லெஜர் ஜேர்னலில் பேசிக் தெரிஞ்சாலே நம்ம பாஸ் மார்க் என்ன கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துடலாம். 1 மார்க் ஒரு 20 கரெக்டாக ஆகிக்கலாம். 2 மார்க் 3 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் எல்லாம் எங்கே வருதோ அதை படி, அதை கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து லிமிட்டேஷன் அட்வான்டேஜ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பேசுவோம். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.